அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை வழக்கம் போல் நேரம் போல் எழுந்தாச்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு காஃபி தான் போட்டிருந்தேன். இப்போ தான் மார்கழி மாதத்துக்கான அடையாளமே தெரியுதுங்க. நல்ல பனி ஒரு 2-3 நாளாகவே. அதனால கோலத்தை போட்டுட்டு வந்த உடனேவே நல்லா சுட சுட இந்த கேழ்வரகு காஃபியை குடிக்கும் போது நல்லா இதமாகவே இருக்குது. காலை டிஃபனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மைசூர் தாலும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு இட்லி சாம்பார் தான் வச்சுருந்தேன். இதுக்கு எப்பொழுதும் போல் இந்த பருப்பை ஊற வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து கடைஞ்சிட்டு தாளித்து ஊற்றணும் அப்படின்னா இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு மெயினாக கடைசியாக பெருஞ்சீரகமும் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். அப்போ தான் அந்த சாம்பார் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக சூப்பராக இருக்கும். ஸோ சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது தேவாமிரதமாக இருக்கும். ஸோ காலையிலே பசங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மதியம் லஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். அவரைக்காய் பொரியலோட எலுமிச்சை சாதம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே டீட்டெயில்டு வீடியோவாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.